பிரைஸ் காட். எல்லாருக்கும் வாழ்த்து. நாம் இன்னைக்கு இங்க கூடியிருக்கோம். காலையில நம்ம கொலோசியர் மற்றும் இந்த தெசலோனிக்கர் நிருபங்களை குறித்து கொஞ்சம் பார்த்தோம். இப்போ நாம் தெசலோனிக்கர் நிருபத்தை முடிக்கிறதுக்கு கடைசி அதிகாரம் முதல் 28 வசனம் அவ்வளவுதான் அதுல இருக்குது. அந்த 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் இந்த 28 வசனங்கள் இருக்கு. நம்ம இதை பத்தி கொஞ்ச நேரம் நம்ம யோசிச்சு நம்ம கடந்து போலாம். இந்த கடைசி அதிகாரத்தை பவுல் எழுதுறப்ப அவருடைய சிந்தையில ரொம்ப அதிகமா தாக்கமா இருந்தது என்னன்னா, கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாளை குறித்து அவர் மிகவும் அக்கறையாக இருக்கிறார். கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும், கர்த்தருடைய நாளில் எதுவெல்லாம் நிகழப்போகிறது, கர்த்தருடைய நாளுக்கான ஆயத்தங்கள் என்ன, அது கர்த்தருடைய நாளில் நாம் நன்மையை அனுபவிக்கிறதற்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அந்த நாள் எப்படிப்பட்ட வேதனை நிறைந்தது எப்படி என்றெல்லாம் அவர் தெசலோனிக்கே திருச்சபைக்கு அவர் ஞாபகப்படுத்துகிறார். அப்படி ஞாபகப்படுத்துகிற போது இந்த அதிகாரத்தின் முதல் பகுதி கர்த்தருடைய நாள் என்பதை குறித்து அவர் பேசினாலும் கூட, 2ஆம் பகுதி சபை வாழ்க்கை மற்றும் அதில் இருக்கக்கூடிய ஒழுங்கு நிலை பற்றி அவர் அந்த திருச்சபைக்கு ஞாபகப்படுத்துகிறார். 12ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து அவரு 22வது வசனம் வரைக்கும் பவுல் அவர் பேசக்கூடிய காரியம் என்னவென்றால், சர்ச் லைஃப் திருச்சபையில இருக்கக்கூடிய வாழ்க்கை, அதுல இருக்கக்கூடிய ஒழுங்கு, அதை பத்தி அவரு பேசுறார். மாரல், ஒரு சபையில மக்களுக்கு என்ன விதமான ஒழுக்கம் இருக்க வேண்டும், டிசிப்ளின். ஒரு திருச்சபையில ஒரு மக்கள் கூடி வரும்போது அந்த இடத்துல எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை, திருச்சபை வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படிப்பட்ட நெறிமுறையோடு ஒழுக்கத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதை பற்றி பவுல் பேசுகிறதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படி பேசும்போது நான் அந்த 12வது வசனத்தை வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரிய நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். அப்ப they are Christian, they believe Savior, they attract by the church activities and church union, சபை ஐக்கியம் மற்றும் சபையுடைய காரியங்கள், இவர்களால் அவர்கள் கவர்ந்தெழுக்கப்பட்டவர்கள் தான். இயேசுவை இரட்சகராக நினைக்கிறார்கள் தான், ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் தான், ஏற்றுக்கொண்டவர்கள் தான், இயேசுவின் வருகையை எதிர்பார்க்கிறவர்கள் தான். ஆனால் உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். அத நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. Be at peace yourself. அவரு சமாதானத்தை ரொம்ப அதிகமா வலியுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை நாம இங்க பார்க்கிறோம்.
நாம எவ்வளவு சிறந்த ஆவிக்குரியவர்கள் போல காண்பிச்சுக்கிட்டாலும் ஒரு சிறந்த திருச்சபை ஐக்கியத்தில் இருக்கிற மாதிரி உலகளாவிய ஒரு பெரிய போற்றப்படத்தக்க மதிக்கப்படத்தக்க ஒரு திருச்சபை நிறுவனத்தோடு நீங்க இருக்கிறதா சொல்லிட்டா கூட அங்க சமாதானம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவுடைய நோக்கமே சமாதானமாக்குறது தான். மனிதனையும் தேவனையும் சமாதானப்படுத்துவது, அவர்களை ஐக்கியப்படுத்துவது, தேவனுடைய கோபாக்கினை மனிதர்கள் மேல் வராதபடிக்கு அந்த கோபாக்கினையை ஆண்டவர் அவர் சமநிலைப்படுத்தி கிறிஸ்து தாமே சுமந்து கொண்டு, தேவன் சுமந்து கொண்டு அவர்கள் மேல் வரக்கூடிய கோபாக்கினையை மாற்றி இவர்கள் இருதரத்தாரையும் சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு பணியை பரலோகத்திலிருந்து வரக்கூடிய வந்த ஆண்டவர் மனிதனையும் தேவனையும் ஒன்றிணைத்தார். அது சிலுவையிலே அவரால் நிறைவேற்றப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த முக்கியமான விஷயத்தை இந்த திருச்சபை இழந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அவர் சொல்லி முடிக்கும் போது சொல்றாரு, உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். நீங்க எவ்வளவு சத்தியத்தை கேட்டுட்டாலும் அல்டிமேட்டா சமாதானம் உங்களுக்குள்ள கரைதரையற்ற ஒரு ஐக்கியம், யூனியன், ஃபெல்லோஷிப், ஒரு கரைதரையற்றதாக உங்களுக்குள்ளே இருக்க முடியுமா? ஒருவருக்கொருவர் மன்னிக்க முடியுமா? பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிங்க. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபரை என்னால் மன்னிக்க முடிகிறதா? சோ மன்னித்தல் சமாதானத்தை ஏற்படுத்தும். மன்னித்தல் சமாதானத்தை கட்டி எழுப்போம். மன்னித்தல் சமுதாயத்தில் நம்மை சிறந்தவர்களாக்கும். மன்னித்தல் நமக்குள்ளே ஒரு ஹியூமன் குவாலிட்டி, the holiness, quality of holiness, பரிசுத்தத்தின் ஒரு தகுதி அந்த மன்னித்தலில் தான் உண்டாகிறது. மன்னித்தல் என்பது ஒரு பரலோக குணாதிசயம். அது இயல்பா ஒரு மனுஷனால முடிஞ்சிடாது. That is divine quality. அந்த மன்னித்தல் தான் சமாதானத்தை கட்டமைக்கும், கட்டி எழுப்பும். அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்க. கருத்து வேறுபாடு இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், என்ன போல நீங்க இல்லாம இருக்கலாம், உங்களை போல நான் இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாருமே மன்னிக்கிறவர்களாக சமாதானத்தை உண்டு கொண்டவர்கள் இருக்கவே. பாருங்க, இயேசுவை பத்தி ஏசாயா சொல்றாரு, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சோ இந்த சமாதானத்தை உருவாக்கும் போது நமக்கு ஏதாகிலும் பாதிப்புகள் உருவானாலும் அதை நாம் சகித்துக் கொள்ளும் போது கிறிஸ்துவின் அன்பு நம்மில் வெளிப்படும். நமக்குள்ளே கிறிஸ்துவை மற்றவர்கள் காண முடியும். ஒரு நன்மை செய்கிறதினால், ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதினால் நாம் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் பரலோகத்திற்காக அசைத்து விட முடியும். The Christian quality is our biblical divine quality என்பது சமாதானமாய் இருப்பது, சமாதானத்தை உண்டு பண்ணுவது, ஐக்கியத்தை ஏற்படுத்துவது, ஐக்கியத்திற்குள் நிலைநிற்க பண்ணுவது என்பதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு உள் நாம் ஒவ்வொருவரும் சமாதானத்தை ஏற்படுத்தும் ஒரு மகிமையான இருதயம், புத்தி, எண்ணம், தரிசனம்
நோக்கம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் தேவனற்றவர்களை நாம் தேவனுடையவர்களாக, இருளில் இருக்கிறவர்களை பிரகாசத்திற்குள் கொண்டு வர முடியும். தகுதியற்றவர்களை, காணியாட்சிக்கு புறம்பே இருக்கிறவர்களை தேவனுடைய சுதந்திரத்திற்குள் கொண்டு வர முடியும். இது மிகவும் முக்கியமானது. நம்ம நிறைய பேசலாம், ஆனா இந்த வசனத்தை என்னால் கடந்து போக முடியவில்லை. ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் வேதம் கற்றுக்கொள்ளுகிறது அப்படின்றது மிக எளிமையா புரிஞ்சுக்கணும். இந்த பசுமையான சமாதானத்தை ஏற்படுத்த நாம் முயற்சி செய்து விட்டால் நாம் தேவனற்ற அநேகரை கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டு வந்து விட முடியும். கவனிக்க வேண்டும், இந்த சமாதானத்தை நாம் உண்டு பண்ண முயற்சிக்கும் போது அன்பு செய்கிறவர்களாக்கி தேவனற்ற அநேகரை தேவனுக்குள், இருளில் இருக்கிறவர்களை ஆச்சரியமான ஒளியினத்திற்கு, தேவன் இருக்கிற இடத்திற்கு நம்மால் அழைத்து கொண்டு வந்துவிட முடியும். அப்படி செய்வதற்காகத்தான் தெய்வம் நம்மை திருச்சபைக்குள்ளே ஒரு வாழ்க்கை வாழ ஆவிக்குரியவர்களாக நம்மை அழைத்திருக்கிறார். அந்த வசனங்களை நம்ம திரும்ப திரும்ப வாசிச்சா ஒரு பிரதானமான புத்தி சொல்லப்படுகிறது. ஆவிக்குரியவர்களை, உங்களை நடத்துகிறவர்களை, உங்களுடைய தலைவர்களை, லீடர்ஸ், நம்மை ஆவியிலே வளர்த்தெடுக்கிற நம்முடைய போதகர்களை, நம்மீது அக்கறை உள்ளவர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மதிக்க வேண்டும். நமக்கு புத்தி சொல்லுகிற, நம்மீது கரிசனை கொள்ளுகிற, நம்மை போதித்து நடத்துகிறவர்கள் மீது நாம் என்ன செய்ய வேண்டும்? எஸ்டீம் தம் வெரி ஹைலி லவ். அவங்கள ரொம்ப மேலாக மதித்து நினைத்து அவர்களை அன்பு செய்ய. We should love them, esteemly, highly love them. நாம் அவர்களை அதிகப்படியாக நேசித்து நாம் அவர்களில் அன்பு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை மதிக்க வேண்டும். To give them respect them. அவர்கள் மீது ஒரு கரிசனை, ஒரு மரியாதை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். அவர்களை அதிகமாக மேன்மையாக எண்ணி மதிக்க வேண்டும். ஆக அவர்களுக்கு அன்பு செய்தல் மிக முக்கியம். இந்த அன்பு தான் நமக்கு அவர்கள் மீதான மரியாதையை உண்டாக்கும். இந்த மரியாதை நம் அனைவரையும் கற்றுக்கொள்ள வைக்கிறோம், கீழ்ப்படிய வைக்கிறோம். அவர்களிடத்திலிருந்து வருகிற போதனைகளால் நாம் கீழ்ப்படிய நம்மை நடத்துகிறது. இந்த கீழ்ப்படுதலின் அடிப்படையில் தான் தேவனுடைய சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய, ஏற்படுத்தக்கூடிய, சமாதானமாய் இருக்கக்கூடிய, மன்னிக்கக்கூடிய சுபாவங்களை நமக்குள் அது வளர்த்தெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒருவருக்கு ஒருவர் நம்முடைய நடத்தை சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பது 14-15 வசனத்தை வாசிக்கும் போது தெரியும். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லோரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். நீங்க எல்லார்ட்டையும் நீடிய சாந்தமாக அவர்களோடு நீங்கள் இருங்கள். அவர்களோடு கூட நன்மையை எதிர்பாருங்கள், நன்மை செய்யக்கூடிய இருதயத்தோடு இருங்கள். அப்ப ஒரு கிறிஸ்தவனுடைய பொறுப்பு, தி டிசிப்ளின், ஒரு கிறிஸ்தவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி,
ஒரு கிறிஸ்தவ திருச்சபை வாழ்க்கையிலே ஒவ்வொரு விசுவாசிக்கும், நாட் ஒன்லி த preachers ஆர் லீடர்ஸ், அவங்களுக்கு மட்டுமல்ல, எவ்ரி இண்டிவிஜுவல் கிறிஸ்டியன், கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு தனி கிறிஸ்தவனுக்கும் விசுவாசிக்கும் இந்த பொறுப்பு இருப்பதாக பவுல் சொல்லுகிறார். நான் சொல்றேன்னு சொல்லல, நாங்கள் சொல்லும் புத்தி. The spiritual forefathers, what they did teach them, அவங்களுக்கு என்னத்தை போதிச்சிருப்பாங்க அப்படின்னா இதுதான் சொல்றாங்க. நீங்க ஒழுங்கில்லாதவங்களை ஒழுங்குபடுத்தும்படியாக புத்தி சொல்லுங்க. அவர்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள, தங்களை தாங்களே திருத்திக் கொள்வதற்கு புத்தி சொல்லுங்க. நீங்க திருத்த முடியாது, நம்ம திருத்த முடியாது. அவங்களுக்கு ஒழுக்கமற்றவர்களை நாம் ஒழுங்குபடுத்தி விட முடியுமா? முடியாது. ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே திருத்திக் கொள்வதற்கு நாம அவங்களுக்கு புத்தி சொல்லணும். திடனற்றவர்களை தேற்றுங்கள். எல்லாரும் ஒரு ஸ்திரமான கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு உறுதியான பக்தியில் இருப்பார்களா? எல்லாரும் ஒருவர் போல இன்னொருவர் இருப்பாரா? பிரசங்கியார் போலவே பிரசங்கத்தை கேட்கிற அனைவரும் மாறி இருப்பார்களா? விசுவாசத்தில் எல்லாருமே வல்லவர்களா? இல்ல, ஒவ்வொருத்தருடைய விசுவாசத்தின் அளவும் வேற. ஆகவே நீங்க யாரையும் ப்ரீஜட்ஜ் பண்ணாம திடனற்ற அந்த மக்களை தேற்றுங்க அப்படின்னு இந்த இடத்துல பவுல் சொல்றத நாம பார்க்கிறோம். அவர் சொல்லும்போது இன்னொரு வார்த்தை கூட சொல்றாரு, நீங்க எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தம் உள்ளவர்களாயிருங்கள். இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். எல்லார்ட்டையும் நீடிய சாந்தம். ஆளுக்கு ஏத்த மாதிரி இல்லை, ஆளுக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்து கொள்ளணும்ன்ற அவசியம் இல்லை. அப்படி ஒரு அழைப்பு உள்ள கிறிஸ்தவர்கள். இயேசு எல்லாருமேலேயும் நீடிய சாந்தம் உள்ளவரா? நம்ம சேவியர், நம்ம ரட்சகர், ரட்சிப்பை தர வந்தவர் எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி நடந்துட்டார். கடைசி மனிதனும் ரட்சிக்கப்படுறதுக்காக தான் அவர் இன்னும் தாமதமா இருக்கிறார். நம்ம பொதுவான நிருபங்கள் எல்லாம் படிக்கிறப்ப அதுதான் படிக்கிறோம். வரேன்னு சொன்னவர் இன்னும் ஏன் வரல, இன்னும் ஏன் தாமதம் பண்றாரு அப்படின்னா, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ஒருத்தர் கூட மிஸ் ஆயிட வேண்டாம். இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் சுவிசேஷம் போய் சேர்ந்துடணும். அதுதான் ஆண்டவருடைய ஒரு நோக்கம். அதனாலதான் நீங்க எப்படி இருங்க, நீடிய சாந்தம். ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட இல்ல, எல்லாருக்கிட்டையும். உங்களுக்கு முன்னால இருக்கிற ஒவ்வொரு மனிதன்ட்டும் நீங்க நீடிய சாந்தமா இருங்க. பல நேரத்துல வீட்டுல கூட நம்மளால சாந்தமா இருக்க முடியல, பொறுமையா இருந்திருக்க முடியல, சகிச்சிக்க முடியல. ஆனா பைபிள் நம்ம கிட்ட என்ன ரெக்வயர் பண்ணுது? த கிங்டம் காஸ்பல், வாட் இஸ் ரெக்வயர் வித் அஸ், அவர் மாஸ்டர் வாட் ரெக்வயர் வித் அஸ். நம்ம கிட்ட நம்ம எஜமான் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த சுவிசேஷம் என்ன எதிர்பார்க்குது? இந்த பைபிள் என்ன எதிர்பார்க்குதுன்னா, நாம நீடிய சாந்தம் உள்ளவர்களா. அதுதான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி அண்ட் growth. நம்முடைய ஆவிக்குரிய தகுதி அல்லது வளர்ச்சி அப்படின்றது ஒண்ணு சமாதானமா இருக்கிறது, ரெண்டு நம்முடைய தலைவர்களை மதிக்கிறது, மூணு அவங்க கிட்ட மரியாதையா அன்பா இருக்கிறது, நாலு நாம எல்லார்கிட்டையும் சாந்தமா இருக்கு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இதுதாங்க. நான் நிறைய பேச விரும்பல. இந்த ஒவ்வொரு வசனமும் நமக்கு ஒரு பெரிய லெசன்.
நம்ம வசனத்துல குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு நாளும் படிக்கிற வேத பகுதியில ஏதாவது ஒண்ணு நாம லைஃப்ல அப்ளை பண்ணிட்டோம்னா, பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா, we are the legend. We can please God. நம்ம விசுவாசம் இல்லாம ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்ப நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க குறைந்தபட்சம் சில குவாலிட்டி, வாசிக்கிற வேத பகுதியில வேதாகமும் நம்ம கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்குதோ அதுல ஒரு சிலதையாவது அனுதினமும் பிராக்டிஸ் அப்ளை பண்ண லைஃப்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையில, திருச்சபை வாழ்க்கையில நாம அபியாசப்படுத்த முயற்சி பண்ணிட்டோம்னாவே we are right Christian, right believer, we are right generation of God. நம்ம சரியானவர்களா நாம இருப்போம். This community is accept and exalt us. We and both of our God. நம்மையும் நம்முடைய தேவனையும் இந்த சமுதாயம் கொண்டாட ஆரம்பித்து விடும். இந்த சமுதாயம் ஏன் நம்மளை கொண்டாட மாட்டேங்குதுன்னா, நாம சமுதாயத்துல ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் உருவாக்க முடியாம இருக்கிறோம். சபையில் ஒரு மாற்றம், சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்கணும். இப்ப இவைகளை எல்லாம் நம்ம செய்யாம போயிட்டோம்னா, we are the ordinary Christian as like the ordinary people, ungodly. நாம இதை செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண கிறிஸ்தவராகவும் தேவனற்ற மக்களுக்கு இணையானவர்களாகவும் நாம இருப்போம். நாம இவங்களை போல இல்லாம ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம ஒவ்வொருத்தரும் அதை செயல்படுத்துறதுக்கு குறைஞ்சபட்சம் சமாதானத்தை உண்டு பண்ணுங்கள், சமாதானத்தை ஏற்படுத்துங்கள், சமாதானமாய் இருங்கள். தேவனுடையவர்களை நீங்கள் மேலாக எண்ணுங்கள், மதியுங்கள், அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்துங்கள், தேவனுடையவர்களை நேசியுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் எல்லாரிடமும் not only Christian or believers, save with the ungodly. தேவனுடையவர்கள், திருச்சபையில் இருக்கிறவர்கள், பரிசுத்தவான்கள் சொல்றவங்க கிட்ட மட்டுமில்ல, தேவனற்ற மக்களிடத்திலும் கூட நீங்கள் நீடிய சாந்தமாயிருங்கள். அந்த வாழ்க்கை தான் நம்மளை வளர செய்யும், நம்மளை ஒரு சமுதாயத்தை மாற்றக்கூடியவர்களாக, the radical கம்யூனிட்டியாக அது நம்மை மாற்றும். அப்படி இருக்க பிரயாசப்படும். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை இறையியலாக மட்டும் பார்க்க வேண்டாம், அறிவுக்காக மட்டும் பார்க்க வேண்டாம், பிரசங்க நோக்கத்தோடு மட்டும் பார்க்க வேண்டாம். இதை வாழ்க்கை பாடமாகவும் தேவனுடைய வெளிப்பாட்டோடும், இதை எழுதின ஆசிரியராயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் துணையோடும் அந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்த்து செயல்படும் போது நாம் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் சமுதாயமாக இந்த உலகத்தை மறுரூபம் அடைய செய்துவிட முடியும் என்று நம்புங்கள். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.